தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினருக்கு அன்னை பூபதி தமிழ் கலைக்கூட நிறுவனத்தால் மீண்டும் விடுக்கப்படும் அழைப்பு. தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர் திருமுகு ராகுல் அவர்களுக்கு வணக்கம். அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்னும் நிறுவனம் நோர்வே வாழ் தமிழ் மக்களின் எதிர்கால வாழ்வில் கொண்ட ஆழமான அக்கறையின் நிமித்தமும் எமது குமுகாயத்தின் மீதுள்ள பொறுப்புணர்வுடனும் இளைய குமுகாயத்தின் எதிர்கால நலனையும் ஆழமாக கருத்திற்கொண்டு எமது தலைமை நிர்வாகம் மீண்டும் ஒரு முறை தங்களை சந்திப்பிற்கு அழைத்து நிற்கின்றது. இடம் தமிழர் வள ஆலோசனை மையம். காலம் 15/2/2025, நேரம் 2 மணி. அல்லது காலம் 9/3/2025, நேரம் 2 மணி. தங்கள் பதிலை எதிர்வரும் 9/2/2025 முன்னதாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்பது நோர்வே நாட்டு சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதோடும் நிறுவன பண்புகளோடும் செயற்படும் ஒரு நிறுவனமாகும். தேசிய செயற்பாட்டாக தமிழ் மொழி, கலை, பண்பாடு, வரலாறு, அடையாளம் என்பவற்றை எமது எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் ஒரு புனித பணியை முன்னெடுக்கும் உயரிய நோக்கம் கொண்ட நிறுவனமாகும். நோர்வே பூராகவும் பரந்து விரிந்து வாழும் தமிழ் மக்களை இணைக்கும் வகையில் 18 வளாகங்களாக விரிவுபடுத்தி பல நூறு உறுப்பினர்களை உள்ளடக்கிய மிக பெரிய நிறுவனம். தமிழ் மக்களின் அடையாளமாக திகழும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் சார்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் அன்னை தலைமையின் போக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் பொது மக்களோடான ஒரு திறந்த சந்திப்பை ஒழுங்கு செய்திருந்தீர்கள். அதை பெரிய அளவில் பொதுமக்களுக்கு விளம்பரப்படுத்தியும் இருந்தீர்கள். இந்த ஏற்பாடுகளின் பின்னர் அன்னை பூபதி நிறுவனத்தின் இணைப்பாளருடன் தனிப்பட்ட சந்திப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தீர்கள். நிறுவனம் சார்ந்த தனிப்பட்ட முறையில் பேசி தீர்மானங்கள் எதையும் எடுக்க முடியாது என்பதை முதலில் இணைப்பாளர் தங்களுடனான உரையாடலின் போது தெரிவித்திருந்தார். அன்னை பூபதி நிறுவனம் ஒருங்கிணைந்த நிர்வாக திட்டமிடலின் அடிப்படையில் செயற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே முடிவுகள் அனைத்தும் நிர்வாகத்தில் இணைந்தே எடுக்கப்படுகிறது என்பதை தொலைபேசி உரையாடல் நடந்த அன்றே தங்களுக்கு அன்னை இணைப்பாளர் மிகுந்த பொறுப்புடன் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். நிறுவனம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினருடன் சந்திப்பு தொடர்பாக அழைப்பு ஒன்றை ஏற்பாடு செய்வதை அன்னை இணைப்பாளர் தொலைபேசி உரையாடலில் தெரிவித்திருந்தார். உரையாடல் நடந்த அதே நாளில் தான் தங்கள் நிறுவனத்திற்கான அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தவிரவும் விடுக்கப்படும் அழைப்பை எமது வளாகங்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் தெரிவிப்போம் என்பதையும் முன்னதாகவே பொறுப்புடன் அன்னை இணைப்பாளர் தெளிவாக தங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். அன்னை இணைப்பாளருக்கு திருமுகு ராகுல் 18/1/2025 எழுதிய மடலில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அன்னை பொது வெளியில் ஒரு அறிவித்தலை வெளியிட்டு எம்முடனான சந்திப்புக்கு காலக்கெடுவுடனான அறிவிப்பு விடுத்துள்ளீர்கள் என்றும், இதற்கான பதிலாக அன்னை தலைமையின் போக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் பொது மக்களோடான ஒரு திறந்த சந்திப்பை தாங்கள் ஒழுங்கு செய்த பின்பே எமது இணைப்பாளருடன் தனிப்பட்ட சந்திப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தீர்கள். ஆனால் நாம் தங்களோடான கூட்ட அழைப்பை முதலில் தங்களின் பார்வைக்கு அனுப்பிய பின்னரே எமது வளாகங்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் தெரிவுபடுத்தினோம். இத்துடன் கடந்த காலத்தில் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடமும் தமிழர் வள ஆலோசனை மையமும் இணைந்து தங்களோடான சந்திப்புகளை தமிழர் வள ஆலோசனை மைய கட்டிடத்திலேயே மேற்கொண்டோம் என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றோம். மேலும் மரபு வழி தொடர்புகள் என்றும் உப அமைப்புகள் என்றும் தாங்கள் கருத்துக்கள் வெளியிடுவது வியப்பையும் கவலையையும் அளிக்கிறது. நிறுவனங்களின் எதிர்காலம் தொடர்பாக கலந்தாலோசித்த முடிவுகளை எடுக்கும் நிலையிலிருந்து முற்றாக தவறி முழு மூச்சுடன் நிறுவனங்கள் மீது அவதூறு பிரச்சாரங்களை அள்ளி வீசிய செயற்பாடுகளின் போது தாங்கள் இதை சிந்திக்கவில்லையா? உங்கள் நிறுவனத்தினர் எடுத்த இம்முடிவுகள் தவறானவை.
நிறுவன பண்புக்கு மாறானவை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நீங்கள் பேணி வந்ததாக கூறும் மரபுகளை நீங்களே முழுமையாக மீறும் வகையில் பொதுவெளியில் உத்தியோகபூர்வ அறிக்கையாகவும் செய்தி அறிக்கையாகவும் பேட்டிகளாகவும் பக்க சார்பாக வெளியிட்டுள்ளீர்கள். அத்தோடு நின்று விடாது, எமது நிறுவனத்தையும் நிறுவனத்தில் பணிபுரியும் நிர்வாக செயற்பாட்டாளர்களையும் பொதுவெளியில் கொச்சைப்படுத்தும் வகையில் உங்கள் உத்தியோகபூர்வ வானொலி ஊடாக அவமானப்படுத்தியதை கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுவது போன்ற உங்கள் செயற்பாடுகள் வருத்தம் அளிக்கிறது. இதனால் உங்கள் நிறுவனம் மரபு வழி பற்றி பேசும் தகமையை இழந்துவிட்டதாகவே எண்ணத் தோன்றுகிறது. மரபு வழி என்ற கதவையும் உப அமைப்புகள் என்ற கதவையும் முழுமையாகவே அடைத்துவிட்டு அது பற்றி தற்போது கதைப்பதில் அறமில்லை. அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்னும் நிறுவனம் நோர்வே வாழ் மக்களின் எதிர்கால வாழ்வில் கொண்ட ஆழமான அக்கறையின் நிமித்தமும் எமது குமுகாயத்தின் மீதுள்ள பொறுப்புணர்வுடனும் இளைய குமுகாயத்தின் எதிர்கால நலனையும் ஆழமாக கருத்திற்கொண்டு எமது தலைமை நிர்வாகம் மீண்டும் ஒரு முறை தங்களை அழைத்து நிற்கும் இச்சந்திப்பில் கலந்து கொள்வீர்கள் என நம்புகிறோம். இடம்பெறவுள்ள சந்திப்பானது நிறுவன பண்புகள், நிறுவன விழுமியங்கள் எவ்வாறு பேணப்படுகிறது என்பதோடு தேசிய நலன் சார்ந்து இணைந்த செயற்பாடுகள் குறித்து நிற்கும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம். அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தில் உள்ள அங்கத்தினர், பெற்றோர், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், நலன் விரும்புகள் என அனைவரும் எமது சந்திப்பில் பேசப்படும் விடயங்களை நேரடியாக கேட்பதற்கு ஏதுவாக சந்திப்பை இணைய வழியில் நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தயாராக உள்ளோம். வளைப்பு மடலின் பிரதியையும் தாங்கள் 18/1/2025 எமக்கு எழுதிய மின்னஞ்சலையும் வெளிப்படத்தன்மையையும் பேணும் முகமாக எமது வளாகங்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் எங்கள் அடையாளம். நன்றி. இவ்வண்ணம் தலைமை நிர்வாகம் 2025 அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம். 18/1/2025 தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர் திருமிகு ராகுல் எமக்கு எழுதிய மின்னஞ்சல். வணக்கம். தலைமைக்கு புதிய ஒருங்கிணைப்பாளர் தெரிவு செய்யப்பட்டது அறிந்து தொலைபேசியில் உரையாடிய போது நாம் நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டிருந்தோம். ஆனால் பொதுவெளியில் ஒரு அறிவித்தலை வெளியிட்டு எம்முடனான சந்திப்புக்கு காலக்கெடுவுடனான அறிவிப்பு விடுத்துள்ளீர்கள். மேற்படி ஒரு பிரதியை எமக்கு அனுப்பி வைத்துள்ளீர்கள். இச்செயல் எமது மரபு ரீதியான தொடர்பாடலுக்கு ஏற்புடையதல்ல. எமது தேசிய உப அமைப்புகளை எப்போதும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் எம் பணிமனையில் சந்தித்தே வருகிறது. அன்னை தலைமையையும் சந்திக்க தயாராக உள்ளோம். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, மே வெல்லி ஹில்சன், ராகுல்.